Hi friends, welcome to poriyalaninpayanam. Previous videos நம்ம grinding wheel operations and types ஓகேங்களா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இந்த வீடியோஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரைண்டிங் வீலோட மெஷினிங் டைம் அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பர் கட் ஓகேங்களா. டைம் பர் கட் ஈக்குவல் டு நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான் L டிவைடட் பை எஃப் m or otherwise L divided by Fn ஓகேங்களா. Fm equal to Fn. இந்த இடத்துல Fன்றது ஃபீட், Nன்றது நம்மளுக்கு ஸ்பீடு. இந்த Fmன்றது என்ன அப்படின்னா டேபிள் ஃபீட் ஓகேங்களா. டேபிள் ஃபீட் இதோட யூனிட் என்ன அப்படின்னா mm/minute ஓகேங்களா. இந்த இடத்துல Fன்றது என்ன அப்படின்னா ஃபீட். நம்மளுக்கு ஃபீட் எப்பொழுதுமே தெரியும் என்ன அப்படின்னா mm/revolution ஓகேங்களா. ஸ்பீடு என்ன வந்து நம்மளுக்கு ஸ்பீட், இதோட ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா 1000v டிவைடட் பை πd ஓகேங்களா. இது எல்லாமே இதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்ரெடியே பார்த்தது தான். n வந்து இந்த இடத்துல வெரி ஹை ஸ்பீட் ஓகேங்களா. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கும் என்னோட வேல்யூஸ் ஏன் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கிரைண்டிங் வீலுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிக் கட்டிங் வெலாசிட்டி ரொம்ப அதிகம். இதோட ஸ்பெசிஃபிக் கட்டிங் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 18,000 to 30,000 மீட்டர்/மினிட். இந்த அளவு வந்து இதோட வெலாசிட்டி வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஹையஸ்ட் கட்டிங் வெலாசிட்டி ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஹையஸ்ட் கட்டிங் வெலாசிட்டி ஓகேங்களா. இருக்கிறதுலே வந்து கன்வென்ஷனல் மிஷினுக்கு ஹையஸ்ட் கட்டிங் வெலாசிட்டி இருக்கிறது வந்து நம்மளுக்கு கிரைண்டிங் வீலுக்கு தான் ஓகேங்களா. இதுவே வந்து லோயஸ்ட் கட்டிங் வெலாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா ப்ரௌச்சிங் ஆப்ரேஷன். அதாவது லோயஸ்ட் கட்டிங் வெலாசிட்டி ஓகேங்களா. இதுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னா ப்ரௌச்சிங் ஆப்ரேஷனுக்கு இருக்குது. இது வந்து கிரைண்டிங் ஆப்ரேஷன் ஓகேங்களா. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா. அடுத்தது இப்போ மோரலஸ் எல்லா டேட்டாவுமே தெரிஞ்சு வச்சு இதிலிருந்து L மட்டும் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா. எல்லுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா L ஈக்குவல் டு ஸ்மால் எல் ப்ளஸ் கேப் ஏபி ப்ளஸ் ஓஆர் ஓகேங்களா. இந்த கேப்ன்றது நம்மளுக்கு எல்லாமே தெரியும், கம்பல்சரி அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. ஏபின்றது அப்ரோச், ஓஆர்ன்றது ரெசிஸ்ட். கேப்போட வேல்யூஸ் ஓகேங்களா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த கம்பல்சரி அப்ரோச்சஸோட வேல்யூஸை வந்து இதுக்கு முன்னாடியே வந்து பெரிய மில்லிங் கட் இருக்கும், அதே போல் எண்ட் மில்லிங் கட் இருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. அதே சேம் தான் இங்கேயும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆக போகுது. உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம், அதே போல் தான் இங்கேயும் இருக்கும். இன்கேஸஸ் நீங்கள் வந்து ஏதாவது சால்வ் பண்ணினாலும் உங்களுக்கு அதே கேப்போட வேல்யூஸ் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப் கம்பல்சரி அப்ரோச் ஈக்குவல் டு ஆஃப் டி ஸ்கொயர் மைனஸ் டபிள்யூ ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா. இது வந்து எதுக்கு அப்படின்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் சர்ஃபேஸ் கிரைண்டிங்கான ஃபார்முலாஸ் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சர்ஃபேஸ் கிரைண்டிங் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எண்ட் மில்லிங் கட்டருக்கு நம்ம பார்த்துருப்போம் கட்டர். அதே போல் தான் இந்த இடத்துல என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா ஸ்மால் டி கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி. இது வந்து எதுக்கு அப்படின்னா பிளஞ்ச் கிரைண்டிங் ஆப்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய கம்பல்சரி அப்ரோச். இந்த இடத்துல கேபிட்டல் டின்றது கிரைண்டிங் வீலோட டயாமீட்டர், டபிள்யூன்றது வித் ஆஃப் ஒர்க் பீஸ் ஓகேங்களா. அதே போல் இந்த இடத்துல ஸ்மால் டின்றது என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் ஓகேங்களா. கேபிட்டல் டின்றது சேம் கிரைண்டிங் வீலோட டயாமீட்டர் ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து இப்போது மெட்டீரியல் ரிமூவல் ரேட் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா BDFM ஓகேங்களா. டேபிள் ஃபீடு இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் mm/minute. அதாவது இதோட வேல்யூஸ் எப்படி வரும் அப்படின்னா mm3/minute நம்மளுக்கு வரும். ஏன் அப்படின்னா எஃப்எம்மோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு mm/minute. ஸோ நம்மளுக்கு மினிட்ஸில் mm3/minute
மினிட்டில் வேல்யூஸ் கிடைக்கிது. ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பியோட வேல்யூஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான். டின்றது டெப்த்து, எஃப்ன்றது நம்மளுக்கு தெரியும் டேபிள் ஃபிட்னு சொல்லிட்டு. இந்த பின்றது எதோட வித் எடுத்துக்கணும் அப்படின்னா வித் ஆஃப் ஒர்க் பீஸ், அதாவது width of workpiece or width of tool. ஓகேங்களா? எந்த வித்து வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ width of workpiece, width of tool. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இதோட வேல்யூஸ் வந்து 30, இதோட வேல்யூ 20 இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுத்திலிருந்து எந்த வேல்யூ நம்மளுக்கு மினிமமாக இருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஆர் கமான்னு வச்சுக்கோங்க, 30 ஆர் 20. ஓகேங்களா? இது ரெண்டு வேல்யூஸில் எது மினிமமாக இருக்குது? இப்போ 20 தான் மினிமமாக இருக்குது. ஸோ நம்ம 20 தான் வந்து இந்த இடத்துல எடுத்து மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது மெஷினிங் ரேஷியோ. ஓகேங்களா? மெஷினிங் ரேஷியோ நம்மளுக்கு இந்த மெஷினிங் ரேஷியோ வந்து எல்லா ஆப்ரேஷன்ஸுக்குமே நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இதோட ஃபார்முலாஸ் என்னென்னு பார்ப்போம். வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவ்ட் ஆஃப் ஒர்க் பீஸ், volume of material removal of workpiece divided by volume of tool wear. ஓகேங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு ஜென்ரலாக இப்போ கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸை மறந்துடுங்க. இப்போ ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல், இப்போ ஃபர்ஸ்ட் டேர்னிங் இல்லை டேப்பர் டேர்னிங் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஒர்க் பீசஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ் டு வால்யூம் ஆஃப் டூல் வேர். டூலோட வேர்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ஆஃப் ஒர்க் பீசஸோட மெட்டீரியல் ரிமூவல் ரேட் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 1 மீட்டர் கியூப் வால்யூம் வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்னா இப்போ வால்யூம் ஆஃப் டூல் வேர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 3 mm கியூப் இது போல் தான் இருக்கும். இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதோட வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.33 சம்திங் 10.8 ஓகேங்களா 10.8 mm கியூப் இது போல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம மெஷினிங் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரிமைனிங் இருக்கக்கூடிய இப்போ எல்லாம் ஏர்லியாக இருக்கக்கூடிய இந்த மெஷினிங் ஆப்ரேஷன்ஸில் எதுவுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? பட் இந்த கிரைண்டிங் வீலில் இந்த மெஷினிங் ரேஷியோ வந்து நம்மளுக்கு கன்சிடரபிள் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இதை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? மெயினாக மெஷினிங் ரேஷியோ ஆர் கிரைண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி எழுதுகிறேன் பாருங்கள். கிரைண்டிங் ரேஷியோ ஆர் மெஷினிங் ரேஷியோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சேம் தான், டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷனுக்காக நம்ம கிரைண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறோம். வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ரேட் ஆஃப் ஒர்க் பீஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் grinding wheel wear. Grinding wheel wear. ஓகேங்களா? மெயினாக இந்த இடத்துல வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ஆஃப் ஒர்க் பீஸ் இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா இதுக்கான ஃபார்முலாஸ் LWD லென்த் வித் Dன்றது டெப்த் ஆஃப் கட். இதை நம்ம மூணையும் ப்ராடக்ட் பண்ணும் போது நம்மளுக்கு வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ஒர்க் பீஸோட வேல்யூஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே போல் நம்மளுக்கு இன்கேஸ் ஆஃப் பிளஞ்ச் கிரைண்டிங் அண்ட் சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு வால்யூம் ஆஃப் கிரைண்டிங் வீலோட வேர் கேட்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா? இப்போ வந்து பிளஞ்ச் கிரைண்டிங் ஓகேங்களா? இந்த பிளஞ்ச் கிரைண்டிங்க்கு வால்யூம் ஆஃப் கிரைண்டிங் வீல் வேர் ஓகேங்களா? இப்போது வால்யூம் ஆஃப் கிரைண்டிங் வீல் வியர் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதுவோம் π/4 di ஸ்கொயர் மைனஸ் df ஸ்கொயர் இன்ட்டு டி. ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா பிளஞ்ச் கிரைண்டிங்க்கு டயாமீட்டர் அதாவது பெரியில் தான் வந்து அந்த அப்ரெசிவ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ டயாமீட்டர் தான் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்துருப்போம். ஓகேங்களா? பிளஞ்ச் கிரைண்டிங்க்கு இதோட டயாமீட்டர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு குறைஞ்சிட்டே இருக்கும் ஒவ்வொரு மெஷினிங் ஆப்ரேஷனுக்குமே.
ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல டயாமீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதனால தான் இந்த இடத்துல டயாமீட்டர் சேஞ்சஸ் இருக்குது. பட் திக்னஸ் வந்து நம்மளுக்கு சேம். இதே வந்து நம்மளுக்கு சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு, ஓகேங்களா, சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு என்ன ஃபார்முலாஸ் வரும் அப்படின்னா π/4 d² ti minus tf. ஏன் அப்படின்னா இனிஷியல் இதில் வந்து திக்னஸ் தான் நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகுது. கரெக்டுங்களா, இந்த இடத்துல சர்ஃபேஸ் கிரைண்டிங்கில் டயாமீட்டர் சேஞ்சஸ் ஆகுது, திக்னஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மிஷினிங் ஆப்ரேஷன், இந்த கிரைண்டிங் ரேஷியோ இதெல்லாம் வந்து கரெக்டான வேல்யூஸ் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து நம்ம தப்பு பண்ணுறதெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன இடத்துல தான் வந்து நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ அதனால தான் வந்து பொறுமையாக இந்த வீடியோஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேஜராக வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிரைண்டிங் ரேஷியோ எவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா, ஓகேங்களா, இந்த கிரைண்டிங் ரேஷியோ வந்து எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 0.1 to 100. ஓகேங்களா, இதோட ரேஷியோ வந்து 0.100க்குள்ளே மட்டும்தான் இந்த கிரைண்டிங் வீல் இது வந்து இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்மளுக்கு கேட்டுருக்குறாங்க. சரிங்களா, இப்போது இந்த வீடியோஸில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா டைம் பர் கட். ஓகேங்களா, டைம் பர் கட்டுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதோட போல் வெலாசிட்டி ஏன் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதே போல் கம்பல்சரி அப்ரோச்சஸ் வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங் அண்ட் பிளஞ்ச் கிரைண்டிங் பார்த்துருப்போம். மெஷினிங் ரேஷியோஸ் பார்த்துருப்போம், கிரைண்டிங் ரேஷியோ பார்த்துருப்போம். அதே போல் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவல் ஆஃப் ஒர்க் பீஸ், பிளஞ்ச் கிரைண்டிங் அண்ட் சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு கிரைண்டிங் வீலோட வியரை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, இதெல்லாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் இதை ஒரு சின்ன வீடியோஸை மேக் பண்ணுறேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோஸாக நம்ம வந்து கிரைண்டிங் வீல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன் பிளஞ்ச் கிரைண்டிங், ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. பிளஞ்ச் கிரைண்டிங் இந்த வேர்டு வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா, ஏன்னு சொல்கிறேன். இந்த கிரைண்டிங் ஸ்டீல் ஸ்பெசிமென் 2.5 mm வைடு. இப்போது y equal to 2.5 mm and 200 mm long. Length வந்து 200 mm long is grounded with இந்த கிரைண்டிங் வீலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் என்னென்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது மெயினாக வந்து இந்த 5 வேல்யூஸ், இந்த 5 வேல்யூஸும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிரைண்டிங் வீல் ஆஃப் 300 mm டயா. ஓகேங்களா, அப்போது டயா வந்து கேபிட்டல் டி மறந்துடாதீங்க இந்த இடத்துல. கிரைண்டிங்கோட டயா, வீலோட டயா. ஸோ சாரி, 300 mm அண்ட் 25 mm வைடு. ஓகேங்களா, இந்த இடத்துல ஒய்டுன்றது அந்த கிரைண்டிங் வீலோட திக்னஸை தான் அவங்க இந்த இடத்துல ஒய்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். 25 mm. Wheel is undergoes a radial wheel wear of 20 microns. ஓகேங்களா, 20 microns அளவு அதோட வியர் வந்து இருக்குது. அப்போது வியர் ஈக்குவல் டு 20 micrometers. ஓகேங்களா, 20 micrometer. After removing the material, the depth of 5 mm. ஓகேங்களா, டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 mm சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இதில் அவங்க கொஷின்ஸில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா கிரைண்டிங் ரேஷியோட வேல்யூஸ் தான் கொஷின்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, சிம்பிளாக கிரைண்டிங் ரேஷியோக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ரிமூவ்ட் ஆன் ஒர்க் பீஸ் டிவைட் பை வீலோட வியர். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கிரைண்டிங் ரேஷியோ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒர்க் பீஸோட வால்யூம் டிவைடட் பை வீலோட வியர் வால்யூம். ஓகேங்களா, இப்போ டைரெக்டாக இதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு தெரியும். LWT. ஓகேங்களா, இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலாஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்மளுக்கு LWD வந்து ஒர்க் பீஸஸ்க்கான வால்யூம்க்கான ஃபார்முலாஸ். இப்போ வீலுக்கான ஃபார்முலாஸ். வீல் வந்து இந்த இடத்துல அவங்க கிளியராக கொஷனில் கொடுத்துட்டாங்க.
ப்ளஞ்ச் கிரைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ப்ளஞ்ச் கிரைண்டிங்க்கு வால்யூம்க்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா π/4 d ஸ்மால் d இனிஷியல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் df ஸ்கொயர். ஓகேங்களா, இன்ட்டு 25. இந்த இடத்துல ஸ்மால் d ஆக்சுவலி கேபிட்டல் டின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூசஸ் ஆகும். ஓகேங்களா, கேபிட்டல் டி இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் வீல் வியர். ஓகேங்களா, வீல் வியர். சரி, இந்த இடத்துல 25 கிடையாது, இந்த இடத்துல திக்னஸ். ஓகேங்களா, இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபார்முலாஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, இது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாஸில் நமக்கு டிஐ டயாமீட்டர், அதாவது வீலோட டயாமீட்டர் இனிஷியலாக எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும், 300 mm சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபைனலாக வந்து சம் 20 மைக்ரான் அளவு வந்து அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஃபைனல் டயாமீட்டர் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அந்த திக்னஸ் தான் வந்து வீலோட வித்துன்னு கொடுத்துருத்தாங்க, நம்ம டேரெக்டாக எடுத்தாச்சு. அப்போது டிஎஃப் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியாது கொஷின்ஸில். கரெக்டுங்களா? அப்போது டிஎஃப் ஈக்குவல் டு 300 மைனஸ் 2 இன்ட்டு 20 மைக்ரான். ஸோ 20 இன்ட்டு 10⁻³ ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல 2 போட்டிருக்கிறோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு 20, அகைன் டயாமீட்டர்னும் போது 2 சைடு நம்ம எடுத்துக்கணும். கரெக்டுங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 சைடு அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல மெயினாக வந்து 2 போடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன டயக்ராம் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு இவ்வளோ தூரத்துக்கு இந்த டயாமீட்டர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதே அளவு இந்த இடத்துலையும் டயாமீட்டர் வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கும். கரெக்டுங்களா, அதனால தான் இந்த இடத்துல இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ நம்ம 2 வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ டிஎஃப் ஈக்குவல் டு இதோட வேல்யூஸ் எவ்வளோ வருது அப்படின்னா 299.96 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ஃபார்முலாஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே தெரியும். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். π/4 d இனிஷியல் வந்து ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 299.96 ஹோல் ஸ்கொயர், திக்னஸோட வேல்யூஸ் வந்து 25. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது இதுக்கான வேல்யூஸ் 471.2074 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, இப்போது ஃபார்முலாஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். கிரைண்டிங் ரேஷியோ ஈக்குவல் டு எல்லோட வேல்யூஸ் வந்து 200 வித் வந்து 2.5 டெப்த்து 5 டிவைடட் பை 471.2074. ஓகேங்களா, இப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது ஃபைனலாக வந்து 5.3055 வந்து நம்மளுக்கு கிரைண்டிங் ரேஷியோட வேல்யூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, கிரைண்டிங் ரேஷியோட வேல்யூஸ் வந்து 0.1 to 100க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, 5.305 இஸ் த ஃபைனல் ஆன்சர்.